ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஆல்ட்ரேஷன் மூலம் இவ்வளவு பணம் ஏர்ன் பண்ண முடியுமா? ஆல்ட்ரேஷன் மூலம் இப்படியே நாம் கஸ்டமர் கெயின் பண்ண முடியுமா? இதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளிடையே நிறைய பேர் ஆல்ட்ரேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லைங்க. ஆல்ட்ரேஷன் ஒர்க்கை வாங்கிட்டு ஏனோ தானோன்னு தச்சு கொடுக்கறதான் பார்க்க முடியுது. அதனால கஸ்டமர் நிறைய பேர் குறை சொல்றத நம்ம காதால கேட்க முடியுது. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இருக்கக்கூடிய வருத்தம் தான் காரணம். ஏன்னா சில சமயங்களில் ஒவ்வொரு தையலாக நாம் பிரிக்க வேண்டி வரும். அதை ஆல்ட்ரு பண்ணுறதுக்குள்ளாடி நான் ஒரு ப்ளவுஸை தச்சு முடிச்சிருவேன், அல்லது அதை ஆல்ட்ரு பண்ணதுக்குள்ளாடி நான் ஒரு சுடிதாரை தச்சு முடிச்சிடுவேன். அந்த மாதிரி நினைக்கிறவங்க தான் பல பேர் இருக்காங்க நம்மளிடையே. அது மிகவும் தவறுங்க. எந்த ஒரு பிஸ்னஸுக்கும் கஸ்டமர் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொரு கஸ்டமரையும் நாம் கருத்தாக மிகவும் கவனத்தோட கேர் பண்ணணும். அப்போதான் நம்ம கஸ்டமர் லாயல் கஸ்டமராக நம்மள்கிட்ட இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல கஸ்டமர் ஆன்லைனில் பார்ட்டிவேர் மற்றும் ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் போடுறாங்க. அந்த ட்ரெஸ்ஸு கையில் கிடச்சதும் என்ன செய்வாங்க, ட்ரையல் பண்ணி பார்ப்பாங்க. அதை ட்ரையல் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது குறைகள் அவங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா அது ஆன்லைனில் ஆர்டர் போட்டது அவங்க சைஸில் இருந்தாலும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே அவங்க பக்கத்தில் உள்ள டெய்லரிங் ஷாப்பு போவாங்க, அல்லது அவங்களுக்கு தெரிஞ்ச டெய்லர்கிட்ட போவாங்க. அவங்க குறைய என்னன்னு கண்டுபிடிச்சி சரியான விதத்தில் ஆல்ட்ரு பண்ணி கொடுத்தா அவங்க மீண்டும் மீண்டும் நம்ம தேடியே வருவாங்க. நானும் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கஸ்டமருக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் பார்ட்டி வேற ஆல்ட்ரு பண்ணி கொடுத்தேங்க. அந்த கஸ்டமருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல் பார்ட்டி வேற ஆல்ட்ரு பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஆல்ட்ரு பண்ணி கொடுக்கலையாம். அதனால அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதனால அவங்க மூலம் எனக்கு அவங்க அக்கா கஸ்டமர் ஆனாங்க, அவங்க தங்கச்சி கஸ்டமர் ஆனாங்க. 3 பேரும் 3 ஆண்டுகளாட்டு என்னை மட்டும் தேடி வராங்க. நான் வீடு மாறின போதும் என்னை மட்டும் தேடி வராங்க. இந்த மாதிரி நான் லாயல் கஸ்டமரை உருவாக்கி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஆல்ட்ரு பண்ணி கொடுத்தா நிறைய லாயல் கஸ்டமரை உருவாக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேங்களா? ஆல்ட்ரேஷனுக்கு எப்படி அதிக பணம் வாங்குவதுன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுதுங்க. ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் அவங்க ஆல்ட்ரேஷனுக்கு தரக்கூடிய ட்ரெஸ்ஸினுடைய ஒர்க்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அதுக்கு நமக்கு எவ்வளோ டைம் ஆகும் பாருங்க, அந்த டைமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கும்போது அவங்க அதை பற்றி புரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாலே நாம் கேட்ட பணத்தை அவங்க கொடுத்துடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ட்ரெஸ்ஸை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு இங்கே உள்ள அமௌண்ட்டு படி 2 தினார் வாங்கியிருக்கேங்க. இந்த 2 தினாருங்கிறது நம்மளுடைய நாட்டுடைய பண வேல்யூவுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிற கூலிக்கு சமங்க. ஒரு ப்ளவுஸுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அதுக்கு எவ்வளோ பணம் வாங்குகிறோமோ அதற்கு இது இந்த அமௌண்ட் இணையாக இருக்கும். நான் எப்படி இவ்வளவு கேட்க முடிஞ்சுன்னா, நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தேன். அவங்களுக்கு ஒவ்வொரு தையலாக பிரிக்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தேன். டைம் ஆகுறத எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தேன். அவங்க கொடுத்தாங்கங்க. இந்த ட்ரெஸ்ஸில் நான் என்னதெல்லாம் ஆல்ட்ரு பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன் பாருங்கள். இதனுடைய கையை பாருங்கள். கை துணி பார்த்தீங்கன்னா தர அளவுக்கு நீளமாக இருக்கும். அதை நான் கட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா 2 கலரில் நெட்டு துணி வருது. அதே மாதிரி 2 கையை நான் கட் பண்ணி கொடுத்துருக்கேன். பாருங்க, இந்த அளவுக்கு நீளத்துக்கு கட் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 2 பேடும் சரியான பொசிஷனில் இல்லை. அதனால் இதை நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். பாருங்க, இதனுடைய தையலையும் ஒவ்வொரு தையலாக பிரிச்சிருக்கேன். அதே போல் இந்த சைடும் அந்த சைடும் ஒவ்வொரு தையலாக பிரித்து இந்த பேடை ரிமூவ் பண்ணியிருக்கேங்க. துணிக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் இந்த பேடை நான் ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா, இதை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு நான் இங்குள்ள அமௌண்ட்டு படி 5 தினார் வாங்கியிருக்கேன். அது நம்மளுடைய அமௌண்ட் வேல்யூ படி பார்த்தோம்னா ஒரு சுடிதார் தைக்கிற கூலியை நான் வாங்கியிருக்கேன். அப்படி நான் என்ன தான் இதுக்கு பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ஃப்ரெண்டில் நெட்டு துணி இருக்கு இல்லையா, இதை நான் க்ளோஸ் பண்ணணும். திக்கான துணி கொடுக்கணும். இதனுடைய உயரத்தை 7 இன்ச்சு நான் குறைக்கணும்.
இந்த அளவுக்கு நான் கட் பண்ணிட்டு இதை 1/2 இன்ச்சு மடை கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுக்கிற துணியை வச்சு இந்த இடுப்பு சுற்றளவை 8 இன்ச்சு கூட்டணும். இடுப்பு சுற்றளவோட கூட சேர்ந்து இந்த மார்பு சுற்றளவையும் நான் கூட்டணும். பாருங்க, அதில் கொஞ்சம் இந்த கை அளவு வரைக்கும் நான் விட்டு கூட்ட வேண்டியது இருக்கு. இந்த பெல்ட் துணியை இதில் இருந்து பிரித்து எடுத்துட்டு திரும்ப தைக்கணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா தையல் பிரித்து தைக்கிறதுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லைங்க. எல்லாம் தையல் பொதிஞ்சு தைச்சிட்டாங்க. அதனால நமக்கு இதில் எந்த ஆப்ஷனும் இல்லை. அதனால இதில் இருந்து நான் கட் பண்ணி எடுக்கணும். இந்த நீளத்துக்கு கட் பண்ணி எடுத்து இது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துட்டு இதில் தான் ஜாயின் பண்ண போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் துணியில் இந்த தையலை பிரிச்சுட்டு இந்த ஓவர்லாக் தையலையும் இந்த தையலையும் பிரிச்சுட்டு நான் 8 இன்ச்சு இங்கே கூட்டுவோம்ல, அதில் இதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஒரு சுருக்க பிரிச்சுட்டு இந்த சைடும் அந்த சைடும் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பாட்டம் துணியை தைக்கணுங்க. இந்த மாதிரி நான் 2 பக்கத்துலேயும் இடுப்பில் இருந்து கை வரைக்கும் தைச்சி முடிச்சிருக்கேங்க. இதே போல் உங்கள் ஆல்ட்ரேஷன் கஸ்டமர்கிட்ட புரிய வச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆல்ட்ரேஷன் அமௌண்ட்டே பெரிய தொகையாக வரும் உங்களுக்கு. அதனால் ஆல்ட்ரேஷன் கஸ்டமரையும் சரியாக கேர் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணுங்க, நிறைய கஸ்டமரை கெயின் பண்ணுங்க. ஓகேங்களா?